பிடிக்க வருது. சாப்பாடு தான் பார்க்குறோம். இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிடாய்கள்லாம் படங்கள்லாம் அப்படி பார்ப்பீங்களேண்ணே. நாங்கள் இப்போ நேர்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இந்த இடம் முழுக்க இந்த டிராக்டர் பெட்டிகளில் கிடாய்களை ஏற்றிக்கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஊருப்பட்ட கிடாய்களுக்கு ஒவ்வொரு கிடாய்களும் பார்த்தீங்கன்னா மாடுகள் மாதிரி தான் இருக்கு. காளை மாடுகள் மாதிரி கிடாய்கள் 1-2 கிடாய்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிடாய்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. இங்கே பாருங்க, நீங்கள் எந்த டிராக்டரில் பார்த்தாலும் எந்த டிராக்டர் பெட்டிகளில் பார்த்தாலும் கிடாய்கள் நான் காணலாம். 1, 2, 3 சொல்லி நிறைய கிடாய்கள் நிற்குது. என்ன பாருங்க, என்னம்மா யாழ் லேமாஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா வேள்விக்காக ஆக்களை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அண்ணாக்கள் டிராக்டர்லேருந்து இறக்கினோம். இன்றைக்கு மாபெரும் வேள்விங்க நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த போல ஆடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, நாங்கள் படங்கள் தான் இப்படிலாம் பார்ப்போமே, ஆனால் இப்போ நாங்கள் நேர்லேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நானே எதிர்பார்க்கல. ஒவ்வொரு முறையும் வந்திருக்கேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா சரியான கூட ஆடுகள் என்ன இந்த இடத்துல. ஆடுகளை இதில் கொண்டு போயினா இந்த பக்கம் பாருங்க, நிறைய ஆடுகள் நிற்குது. என்ன பிடிக்க வருது. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. எந்த ஊர்? அளவட்டி. அளவட்டி. வருஷம் வெட்டுறீங்களா கிடாய்? ஓ, இந்த வருஷம் கொண்டு வந்துட்டீங்க. எந்தெந்த கோயில்களுக்கு வெட்டுறீங்களா அண்ணா? நாங்கள் இந்த கவனத்தை வெட்டுறோம். மற்ற அளவட்டி சுடுவேன் இருக்கு, அந்த கோயிலுக்கு வெட்டுறோம். எத்தனை வயசுல இந்த வெட்டுறீங்க? நான் குறைஞ்ச ஒரு 15 வயதுலேருந்து நாங்கள் மாமாக்கள் வளர்த்து பட்டினவை. இப்போ நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து செய்து கொண்டு வாரீங்களே. மனம் கேட்காத என்ன ஒரு வருஷம் விடுவோம் சொன்ன நேஜா கூட அப்படி விடுவாங்க. இது எப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? இது அப்படி அவை செய்து அப்படி எங்களுக்கும் அது அந்த வருஷம் அந்த கோயிலுக்கு கொடுக்க வேணுமென்ற எங்களுக்கு அந்த ஒரு இது. அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு அந்த கிடாண்டு வளர்க்குறது கோயிலுக்கு கொண்டு பற்ற அந்த பழக்கம். அந்த அதை கொடுத்தே தீர்வோம். நாங்கள்லாம் நார்மலாக ஒரு கிடாய் வளர்க்குறதே செய்யணும் கஷ்டம். அது வேள்விக்கு வளர்க்குறதா இன்னும் செய்யணும் கஷ்டம். என்ன வளர்க்குறா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளவு தீன் போடணும், பராமரிப்பெல்லாம் சரியாக இருக்கணும், மருந்துகள் அவ்வளோ கொடுக்கணும். என்ன மாதிரி என்ன செய்கிறீங்க? அது நாங்கள் பெருசாக அந்த இங்கிலீஷ் மருந்து ஒன்றும் கிடாக்கி பார்க்கறது இல்லைன்னு. எல்லாம் மங்களும் இந்த கை வைத்தியத்தில் நாங்கள் செய்வோம். இந்த ஊசி போடுறதோ அதில் ஒன்றும் செய்ய மாட்டோம். சாப்பாடே கொடுப்போம். ஏதாவது வைக்கிற மிஸ்டேக் வந்தால் கொஞ்சம் அந்த வெத்தில் மிளகு அதெல்லாம் கொடுத்து செஞ்சு பாட்டுக்கு அதில் செய்வோம். சில பேர் தீத்தியெல்லாம் விடுற வைலாம். என்ன சாப்பாடு தீத்தி தான் வளர்க்குறோம். தீத்தி தான் வளர்க்குறோம். சாப்பிட மாட்டோமே ஓரளவுக்கு. குறிப்பிட்ட இதுக்கு பிறகு தாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். இந்த கொஞ்சம் சாப்பிட்றது அந்த கடைக்கு பத்தாது. என்ன தீன் கொடுக்குறோம் நீங்கள்? என்ன நாங்கள் கடலை, உளுந்து, வெள்ளை புண்ணாக்கு. மனுஷரை பார்க்குற மாதிரி தான் பார்க்குறது. என்ன அப்படித்தான். சரியா என்ன அண்ணன் பேர்? ரசி. ரசி. சரியா, நன்றியா. அப்போ எத்தனை பேர் வந்தால் நீங்கள் இன்றைக்கு? நாங்கள் 3 பேர் வந்தாங்க. இவரெல்லாம் யாரு? இவன் கிடாய் நிற்கிங்க. நாங்கள் வந்து கம்மி நிற்கிறாங்களே சரி தான் பாருங்க. அண்ணன் திக்கெட்டு போயிட்டான். எல்லாரும் சேர்ந்து தான் பாருங்க. ஓகே பாருங்க, இங்கே நிறைய கிடாய்கள் நிற்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டில் சிறப்பாக இருக்க போகுது. என்னதான் இந்த கிடாய்களவே கொண்டு வந்தாலும் வெட்டுறதுக்கு இவைக்கும் ஒரு சின்ன கவலை ஒன்று இருக்கு. வேணே நேற்று வச்சு வெட்டைக்குள்ள அதெல்லாம் யோசிக்கிறாது. அதெல்லாம் வெட்டி வீணம். பாருங்க வாக்கில் வைக்கணும். இது மட்டுமே இல்லை, டிராக்டர்களில் லைனில் கொண்டு வந்துருக்கீங்க. பாருங்க, டிராக்டர்கள் லைனில் நிற்கிது. டிராக்டர் லேமாஸ்டர்னு சொல்லி இதில் வாகனங்கள் லைனில் நிற்கிது. என்ன கிடாய்களை கொண்டு போய் நான் லைனில் பாருங்க, கிடாய்களை இந்த பக்கமாக கொண்டு போய் கொண்டிருக்கீங்கன்னா நிறைய கிடாய்கள் நிற்குது. பார்த்தீங்களோ காளை மாடு மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல.
நிறைய கிடாய்கள் நிற்குது என்ன ஆக்ரோஷமாக நிற்கிறேன். ஆக்கள் இறக்கினா கொஞ்சம் பேர் இறக்கி கோயிலுக்கு கொண்டு போயின்னா கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்காம வச்சிருக்கேன். நான் நினைக்கிறேன் டோக்கன் படி தானே ஆடுகளை வெட்டுறது, அதால் வச்சிருக்கணும். சின்னல ஞாபகம் இருக்குது, வீட்டுக்காரோட வெற்றாப்பிள்ளைக்கு போயிருக்கிறேன். எனக்கு அந்த ஞாபகம் தான் இப்போ வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் ஆக்கள் விரைவினம் என்ன அதே மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு வெட்டுற இல்லை, ஆனால் வாகனங்களில் விரைவினம். அதே மாதிரி பார்த்தீங்களா இங்கே ஆடுகளை டிராக்டர், லேமாஸ்டர், பட்டா அதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம என்ன ஆடுகளை எல்லாம் வெட்டிடணும் பாருங்க, இழுத்து கொண்டு வரீங்க. தூரத்துலேருந்தே காட்டிக்கொள்றேன்னா க்ளோஸ்அப்பில் காட்டி இல்லாது. உண்மையிலேயே ஒரு போர்க்களமா இந்த இடம் காட்சி அளிக்குது. உண்மையிலேயே அவ்வளவு பார்த்தீங்கன்னா இந்த நரசிங்க வயிறு நம்பிக்கையான வயிறு வேற என்ன, அதனால் இவ்வளவு ஆடுகள் கொண்டு வரணும், இவ்வளோ ஆடுகளை வெட்டினோம், இழுத்து கொண்டு வரீங்க. இதில் கோயிலடிக்கு ஒரு ஆடு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. சைஸை பார்த்ததோ இப்படி ஒரு ஆடு இங்கே பார்க்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு காளை மாடு மாதிரி ஒரு ஆடு உண்டு. இந்த இடத்துல படையல்கள் எல்லாம் படைச்சிருக்கணும் பாருங்க. ஆட்டு தலை எல்லாம் இதில் படைச்சிருக்கணும். இதுலேயும் ஒரு ஆடு ஒன்று இருக்குது. சரியான கிரௌண்ட் வணக்கம் கொண்டு வந்த நீ ஆடு. ஓகே 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 பாய் பாய். ஓகே நீ கொஞ்ச நேரத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஆடுகள் இருக்கு மேனே பாருங்க. இதில் இந்த அதில் பாருங்க, அதில் ஒரு ஆடு. இப்படி நாங்கள் இன்னும் குறிப்பிட்ட பிறகு இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆடுகளாக தான் இருக்கும். தொடர்ந்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி கொண்டு போவினோம், ஏற்றி கொண்டு போவினோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குன்னு காட்டுருக்கு உங்களுக்கு. இதில் தொடர்ந்து டீ கொடுக்குறத நான் காணலாமே என்ன பாருங்க. தொடர்ந்து ஆட்கள் வந்து இதில் பிளேண்டி வாங்கி குடிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, வயது போன ஆட்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கணும். நவுத்துல பாருங்க. ஓகே சரி வாங்கியாச்சு, குடிச்சிட்டு நாங்கள் வீடியோ தொடருவோமா. இந்த குளிருக்கு சூடாக குடிச்சா தான் சரி நல்லா இருக்கு. பாருங்க ஆடுகளை கொண்டு வரீங்க. நிறைய ஆடுகள் என்ன இப்படி போனாங்களா, இன்னும் ஊருப்பட்ட ஆடுகள் இருக்கும் கொண்டு வரீங்க.